தேங்க்யூ. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு உட்டியடா ஒரு பீலா. டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜுக்கு சினிமா மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அந்த பேஷனுக்கு எவ்வளவு சின்சியரா இருக்காருன்னு மேபி இந்த ஒரு டீடைலை கன்வே பண்ணலாம். இப்போ சாங் எந்த ஒரு ஃப்ரேமா இருக்கட்டும், லைட்டிங் அந்த எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு பின்னாடி அப்பட்டமா ஒரு லைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அது தப்பு இல்லை, அது வழக்கம் தான். ஆனா இந்த சாங் ஒரு கல்யாணம் ரெட்ரோ அந்த காலத்து ஸ்டைல்ல இருக்கணும்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. இப்போ அந்த 90s டைம்ல கல்யாணத்துல கேமராமேன் ஷூட் பண்ணிட்டு போவாரு. அதுக்கு கொஞ்சம் லைட்டிங் ஆட் பண்ண லைட்மேன் பின்னாடியே அந்த கேமராமேனை ஃபாலோ பண்ணுவாரு. இந்த டெக்னிக்கை அப்படியே ஜூம் பண்ணும்போது ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டான்ஸ் சீக்வன்ஸை பின்னாடி இருந்து கல்யாணமா ஒரு கேமராமேன் ஷூட் பண்றாரா, அவருக்கு பின்னாடி ஒரு லைட்மேன் இங்கிட்டும் அங்கிட்டுமா மூவ் ஆயிட்டே இருப்பாரு. சோ தட் கான்செப்ட் வைஸ் அதை ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது சினிமாட்டிக்கா அந்த லைட்டிங் ஒரு அழகை சேர்க்குது. மேரேஜுக்கு வந்தவங்க கண்டிப்பா கிஃப்ட் பண்ணுவாங்க. சோ நாம கேமரா வழியா ஷூட் பண்ண ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஸ்டேஜ் போய் நிறைய பேர் கிஃப்ட் பண்றாங்க. என்ன இருந்துற போது கெடிகாரம் தான். ரெட்ரோ டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணப்போ அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சிக்குத கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு அழகான வசனம் பேசுவாரு. அங்க இருந்து தான் இந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகி இங்க கல்யாணத்துக்கு வந்து நிக்குது. அவர் சொன்னது நான் சிரிக்க முயற்சிக்குதுன்னு சொன்னது கேரக்டரோட அப்படியே ஸ்டிக் ஆயிட்டு இருக்காரு என்னமோ தெரியல. டக்குன்னு அவளை ஈஸியா சிரிக்க மாட்டுறாரு. ரொம்ப அந்த கேங்ஸ்டருக்கே உண்டான ஒரு வெறப்பான ஒரு ஃபேஸ் கட்லயே டான்ஸ் பண்றாரு. அவங்க அப்பா விட்டுறன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் இந்த சீன்ல அவங்க அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்திருக்கு. சாரி, அப்பா கூட தொழில் செய்யறதை என்னோட விட்டு சொல்லுவாரு. அதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்கவே கூடாதுன்னு கிடையாது. ஒரு நல்ல ஃபாதர் அண்ட் சன்னா இருக்கலாம். பட் அந்த தொழில் அந்த வயலன்ஸ் இருக்க போறது இல்ல. காஸ்டியூம்ல மட்டுமே பாஷா படத்துல இருந்து ரஜினி சாரோட காஸ்டியூம் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஊக் ஸ்டெப் சூர்யா சாருக்கு அவரோட படம் வாரணம் ஆயிரம்ல இருந்தே எடுத்துட்டு வந்து அழகா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாங்கோட மிட் சீக்வன்ஸ்ல ஒரு ஆல்பம் வரும். அந்த ஆல்பம்ல ஃபர்ஸ்ட் நேருக்கு நேர் சூர்யா மாதிரி ஒரு கெட்டப் இருக்கு. அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே போட்டோ, அங்க இருந்து ஒரு டிரான்சிஷன் ஆகி கண்ணாடி பூவையில அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை ஸ்டார்ஸோட அலைன் பண்ணி ஒரு எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த போட்டோவை கண்ணாடி பூவை சாங்ல அழகா டீஸ் பண்ணிருப்பாங்க. சூர்யா சார் அந்த ஜெயிலுக்கு நடுவுல நின்று பாப்பாருல, அந்த போட்டோ ஜூம் பண்ணா தெரியும் அந்த ப்ரொஜெக்ஷன் இந்த ஆல்பம் போட்டோ மாதிரி தான் ரிசம்பிள் ஆகுது. லெஃப்ட் சைடுல அந்த டிராயிங்கை பார்த்தா ஸ்பெக்ஸோட எல்லாம் பார்க்கும்போது தலைவரோட பாஷா கெட்டப் மாதிரி தான் இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் 786னு இஸ்லாமிய மதத்தான அந்த புனித நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. பாட்டுல ஒரு லைன் வரும், ஓ முகம் பார்க்கும் நாளாச்சு. அதை பார்க்கும்போது அந்த ஜெயில் அந்த விசிட்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வர ஒரு ஃப்ரேமா இருக்கலாம். அந்த ஒரு நாள் தான் அவருக்கு வாழவே ஆசையாச்சேன்னு எழுதியிருக்க சான்ஸ் இருக்குமோ தோணுது. அப்போ அவர் பார்க்குற அந்த போட்டோ கூட எக்ஸாக்டா அந்த ஆல்பம்ல அந்த நமக்கு காமிச்ச போட்டோ தான். எனக்கு தெரியலங்க, நான் பார்த்ததை சொல்றேன். ஒருவேளை நாம இந்த ஜெயில் சீக்வன்ஸை படத்துல பார்க்கும்போது பின்னாடி டிராயிங்ல தலைவரோட டிராயிங், இந்த 786 ஜெயிலுக்குள்ள அவர் பார்க்குற இந்த போட்டோ ஆல்பம் டைம்ல ஷூட் பண்ண போட்டோ இதோடலாம் எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா ஆஸ் லிரிக்கல் வீடியோல வந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தரமான டைரக்டர் ஒர்க். இன்னும் ஒரு சின்ன அழகான லிரிக்கல் ஒர்க் என்னன்னா, அந்த ஆல்பமை பார்க்கும்போது அதை சுத்தி டேபிள்ல பெட்ரோமேக்ஸ் லைட்டு, ரேடியோ, டேப்பு அப்படின்னு 90s டைம்ல யூஸ் பண்ண இன்னும் இந்த ஃப்ரேமை நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணா அந்த டேப் மேல மிக்ஸ் டேப் வால்யூம் 1ன்னு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் எல்லாம் கொண்டு வருது. அந்த டைம்ல இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச பழங்காலத்து இரும்பு சேர்ல யூஸ் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. அதை இந்த வீடியோ ஃபுல்லாவே ரீடைன் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ எஸ்தெட்டிக்கா கல்யாணம் பண்றது உண்டு. பட் அப்பெல்லாம் அந்த சுவர்களை சுத்தி ஒரு போட்டோஸ் என்ன இருக்குன்னா, இப்போ இங்க நம்ம பாக்குறது குதிரை ஓடி வரா மாதிரி. இதுக்கே ஒரு கதை இருக்கு. குதிரை நம்மள ஓடி வரா மாதிரி கஜானா முன்னாடி ஒரு போட்டோ வச்சா செல்வம் தேடி ஓடியாரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ண டிசைன்ஸ், ஒரு நாலேஜ், அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சு நிறைய போட்டோஸை டிசைன் பண்ணி அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த சாங்ல சனா அவர்கள் மியூசிக் ஒரு லெவலுக்கு போட்டிருக்காருன்னா, டான்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்காரு. நிறைய மீம் டெம்ப்ளேட் வைப் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர் சைட்ல. சோ இதுல விஷயம் என்னன்னா, இவர் இந்த பாட்டுக்காக சும்மா ஜாலியா மட்டும் ஒரு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணிட்டு வராரா, இல்லைன்னா படத்துல இந்த சாங்ல ஒரு கேரக்டரா இருக்க போறாரா தெரியல. ஏன் சொல்றேன்னா, பேட்டையில இதே முரளி அந்த மேதமன் கேரக்டரை அப்படியே கொண்டு வந்து அந்த கல்யாணம் சாங்குக்கு யூஸ் பண்ணிருப்பாரு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ். அந்த மாதிரி இங்க சனாக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்களா, ஆர்எல்ஸ் இந்த லிரிக்கல் வீடியோவை மஜா பண்றதுக்கு இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்களான்னு படம் ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும், அந்த பீஸ்ட் அரபிக் குத்து ஒரு சாங் போர்ஷன் வரும் கோல்டன் டோன்ல. பட் அதுக்கு முன்னாடி கல்யாணத்துல ஒரு சின்ன மியூசிக்கு ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அங்க விழுந்தாங்க தமிழ் ஆடியன்ஸ் பூஜா ஹெக்டேக்கு. அதுக்கப்புறம் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை லைட்டா மறக்கடிச்சிருமோ தோணுது. அந்த லெவலுக்கு தான் இந்த சாங்ல அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த மூவ்மெண்ட், எக்ஸ்பிரஷன், ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஜாலியா போற போக்குல பண்றாங்க. ஆடியன்ஸ் இந்த பாட்டுக்கு அவங்களுக்காக வைப் பண்ணி டான்ஸ் ஆட ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாரம் கைடு லோகர், மமிதா பாஜுக்குள்ள ரெஸ்ட், ஃபுல்லா சோஷியல் மீடியால ருக்மிணி பாரிவேல் தான் இருக்க போறாங்க.
சூர்யா கேரக்டர் அவர்களுக்கே நேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேரு பாரிவேல் கண்ணன் போல இருக்கு. நான் சாங் பார்க்குறப்ப கவனிச்ச டீட்டெயில்ஸை எல்லாமே ஷேர் பண்ணிட்டுன்னு தோணுது. இதை தவிர்த்து சில டீட்டெயில்ஸ் இருக்கு, பட் அதை நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இதை பார்த்தவங்க நேற்று வீடியோ பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுலயுமே இந்த சாங்ல இருந்து சில நல்ல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவை. ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், டிராகன் நீக் ரெண்டுமே நல்ல படம் ஓடிடியில் வந்திருக்கு, எதை எடுத்து ஃபர்ஸ்ட் பேசுறான்னு கேட்கும்போது நீங்கள் டிராகன் எடுத்து பண்ணு ப்ரோன்னு சொன்னீங்க. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த படத்தை நான் 0.25 ஸ்பீடில் பார்க்கும்போது எனக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கான கண்டென்ட் கிடைச்சிது. எந்த எலாபரேஷனும் இல்லாமல் எடுத்த டீட்டெயில்ஸை டக்குன்னு புல்லட் மாதிரி ஃபயர் பண்ணாலுமே எனக்கு 30 to 40 நிமிஷம் தேவைப்படும். ஸோ நீங்கள் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எஃபோர்ட் போட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்டர்டெய்னிங்காக முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பாக ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணுவேன். இல்லை ப்ரோ அவ்வளோ நேரம்லாம் அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக எடுத்திருக்கேன் கண்டென்ட் கண்டிப்பாக அப்படியெல்லாம் போட்டுற மாட்டேன். ஷார்ட்ஸாக பிட்டாக டெய்லி போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம், அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லிட்டு போனோம், அப்படியே போனோமான்னு இல்லாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு என்னால் மைண்ட் ரீடிங்கை பண்ண முடியும். ஸோ சொல்லிட்டு போங்க. நான் ஜெனியூனாக நோட் பண்ணி தான் கண்டென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட எவாலுவேஷன் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ப்ளீஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் வேறு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃபாக ஹாப்பியாக இருங்க. போயிட்டு வரேன். பாய் பாய். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.